பள்ளி வாசலுக்கு தொழுகைக்கு வருவது போன்று கை கால் முகம் கழுவி தொப்பி மாட்டிக்கொண்டு இஸ்லாமியர்கள் செய்வது போன்று அனைத்தையும் செய்து நோன்பு நேரத்தில் இஸ்லாமியர்கள் மாலை நேர தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது தொழுகை நடத்தும் இடத்திற்கு சென்று மர்ம நபர் என்ன செய்துள்ளார் என பாருங்கள். கடைசியில் அவருக்கு என்ன ஆனது என பாருங்கள். இந்த சம்பவம் கேரள மாநிலம் மலப்புரத்தில் நடந்துள்ளது. தொழுகை நடத்தும் போது இஸ்லாமியர்கள் எந்த காரணத்திற்காகவும் அதை பாதியில் நிறுத்திவிட்டு நம்மை பிடிக்க மாட்டார்கள் என உணர்ந்த அவர் அங்கு தொழுகை நடத்தியவர்கள் ஜன்னலில் வைத்திருந்த மொபைல் போன்கள் அனைத்தையும் திருடி சென்றுள்ளார். இந்த சிசிடிவி காட்சியை பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் வெளியிட அது அந்த பகுதியில் பரவியுள்ளது. இதைத் தொடர்ந்து மலப்புரம் திரூர் பகுதியில் உள்ள ஒரு மொபைல் கடையில் தான் திருடிய செல்போன்களை விற்க சென்றுள்ளான். அந்த கடையில் இருந்த நேர்மையான நல்ல உள்ளம் கொண்ட நபர்கள் இவன் மூஞ்சியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என அந்த சிசிடிவி வீடியோவை மீண்டும் எடுத்து பார்த்துள்ளனர். அவன மாதிரி இருக்கே என சந்தேகப்பட்டு இந்த போன் யாருடையது என விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்துள்ளான். இதைத் தொடர்ந்து சிசிடிவியில் திருடியது இவன்தான் என செல்போன் கடை ஊழியர்கள் கண்டுபிடித்தனர். உடனே பள்ளிவாசலுக்கு தகவல் கூறி அவர்கள் வந்து ஆம் திருடு போன செல்போன்கள் இதுதான் என உறுதி செய்ததை தொடர்ந்து மலப்புரம் போலீசாருக்கு தகவல் சொல்லி அவனை போலீசார் கைது செய்துள்ளனர். இது யாரோட செல்போனா இருந்தால் நமக்கு என்ன, காசு கம்மியா விற்கிறான் வாங்கிக்கலாம் என்றில்லாமல் நேர்மையாக நடந்து காணாமல் போன செல்போனை கண்டுபிடித்து கொடுத்த செல்போன் கடைக்காரருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர்.